பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம் 4-5 வசனங்கள். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாயிருந்த ஒருவன். ஆலயத்தின் வாசலில் அவனை காலையில் கொண்டு போய் வைப்பாங்க, இரவில் தூக்கிட்டு போவாங்க. எதற்கு அவன் வைக்கப்படுகிறான் என்றால் பிச்சை எடுக்க வருகிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி, ஆலயத்துக்கு ஆராதிக்க வருகிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி அவன் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறான். அப்படி வைக்கப்பட்டிருக்கும் போதுதான் பேதுருவும் யோவானும் ஆலயத்துக்குள் வருகிறார்கள். எல்லாரிடத்திலும் பிச்சை கேட்பது போல இவர்களிடத்திலும் இவன் கேட்கிறான். கேட்கும்போது பேதுருவும் யோவானும் அவனிடத்தில் வந்து அவனை பார்த்து சொல்லுகிறார்கள், எங்களை உற்றுப்பார் என்று சொல்லுகிறார்கள், எங்களை நோக்கி பார் என்று. அப்பொழுது இவன் நோக்கி பார்க்கிறான். எப்படி நோக்கி பார்க்கிறான் என்று 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். ஏதாகிலும் கிடைக்கும் என்று அவன் நிச்சயமாக என்ன நினைக்கலன்னா, எனக்கு இவர்களால் ஒரு சுகம் கிடைக்க போகிறது, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடக்க போகிறேன், இது அவன் கொஞ்சம் கூட நினைக்கல. ஆனால் சும்மாவும் நோக்கி பார்க்கல. சும்மா பாருனாரு, நான் பார்த்தேன், அப்படியும் பார்க்கவில்லை. ஏதாகிலும் கிடைக்கும், அட்லீஸ்ட் ஒரு டீக்கான காசாவது கிடைக்கும், அப்படி ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி நோக்கி பார்த்தான். அப்படி நோக்கி பார்த்தவனுக்கு கிடைத்தது அவன் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமானதாய் இருந்தது. இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஏதாகிலும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நோக்கி பார்த்தவனுக்கு இவ்வளோ பெரிய சுகம் கிடைக்குமானால், கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன், அதே நாடுவேன் என்கிற நம்பிக்கையோடு நிச்சயத்தோடு நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் நம்முடைய நம்பிக்கை வெட்கப்பட்டு போக, வீணாய் போக விட்டு விடுவாரோ? எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் ஆத்துமா தேவனை நோக்கி அமர்ந்திருக்கிறது, நான் நம்புகிறது அவராலே வரும். நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு கர்த்தரை நோக்கி இருங்கள். ஆமென். நிச்சயமாய் நம்முடைய நம்பிக்கை வீண் போக விடவே மாட்டார். காட்டத்தி மரத்தின் மேலிருந்து நோக்கி இருந்த சகைவின் நம்பிக்கையை வீண் போக கர்த்தர் விடவே இல்லை. இயேசுவினிடத்தில் வந்து நான் சுகம் பெற்றுக்கொள்வேங்கிற நம்பிக்கையோடு வந்த அந்த குஷ்டரோகி ஆகட்டும், 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆகட்டும், இவர்களுடைய நம்பிக்கை வீண் போக விடவே இல்லை. எனவே எதிர்பார்ப்போடு நோக்கியிருங்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தனர். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. உங்கள் முகமும் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை நோக்கி பார்த்து பிரகாசமடைய பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.